உனக்கு புத்தியை கொடுத்தவர், யுக்தியை கொடுத்தவர், விவேகத்தை கொடுத்தவர், அறிவை கொடுத்தவர், ஞானத்தை கொடுத்தவர் அவர். அவருக்காக ஆலயம் கட்டவும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தவும் உன்னை அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாதே என் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம். ஆலயம் கட்டுறதுக்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்குது. ஞானத்தை பெற்றுக்கொண்ட பின்பு சாலமோன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்துக்கு ஒரு அரண்மனையும் கட்ட நிர்ணயம் பண்ணான். இப்போ ஆண்டவருக்கான ஒரு ஆலயத்தை கட்டணும், மகிமைப்படுத்த, தன்னுடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆலயம், தன்னுடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு அரண்மனை கட்ட நினைச்சான். சுமக்கருக்கு 70,000 பேர், மரம் வெட்டுவதற்கு ஒரு 80,000 பேர், அது தலைவராக 3600 பேர் அவன் எண்ணி ஏற்படுத்துகிறான். இந்த நம்பரை பற்றி நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே 17ஆம் வசனத்திலையும் இதே நம்பரில் பார்க்கலாம். தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்திலுண்டான மறு ஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர் 1,53,000 பேராக இருந்தாங்க. இந்த 1,53,000 தான் 70,000 சுமக்க, 80,000 மரம் வெட்ட, 3,000 தலைவராக இருக்கா, 3,600 பேர் தலைவராக இருக்க பயன்படுத்தினா பார்க்க. அவர் என்ன பார்க்குறோன்னா, ஒருத்தர் சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க, பின்னால் ஒரு வசனமும் வருது, யாரை அவன் இந்த மாதிரியான வேலை செய்து பயன்படுத்தினார் என்றால் மறு ஜாதியாரானவர்களை, புற ஜாதியாரானவர்களை. ஆம், இன்றைக்கும் கர்த்தர், அன்றைக்கு அது ஒரு வேலை, அது ஒரு சாதாரணமான ஒரு வேலையாக அன்றைக்கு கருதப்பட்டாலும், இன்னைக்கு இந்த மரம் வெட்டுற வேலையும் சுமக்கிற வேலையும் தலைவர்களாக இருக்கிற வேலையை கர்த்தர் தம்முடைய சரமாகிய திருச்சபையை கட்டுவதற்கு புற ஜாதியாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக, அவருக்கு மட்டும்தான் மகிமை உண்டாவதாக. சரி, தீர்வின் ராஜாவாக ஈராம் ஆள் அனுப்புகிறான். யாரு? தாவீது, சாலமோன் அனுப்பி அங்கே எனக்கு நீர் எங்கள் அப்பாவுக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கும் உதவி செய்யணும்னு கேட்குறான். கேட்டுட்டு நான் அதை ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நான் நினச்சிருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி அவன் கேட்குறான். இந்த ஆலயத்தினுடையதான காரணங்களை 4ஆம் வசனம் பாருங்க. ஆண்டுக்கு தூபம் காட்டுறதுக்குன்னு ஆராதிப்பதற்கு, சமூக தப்ப மேஜைன்னா வேத வசனங்களுக்கு, டெய்லி காலை மாலையும் ஜெபம் நடக்கணும்,
ஓய்வு நாள் தோறும், இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாத பிறப்புக்கு 1ஆம் தேதியில் நடக்கணும், கர்த்தருடைய பண்டிகைகளில் நடக்கணும், நித்திய காலமாக அது தொடர்ச்சியாக நடக்கணும், சர்வாங்க தகன பலி செலுத்தப்படணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி அதுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சாங்க. நீ ஆராதிப்பதற்கும் காலை மாலை ஜெபம் ஏறெடுக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் பிரசங்கிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் என்ன செய்யணுமா, நித்திய காலமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபம் ஏறெடுக்கப்படுவதற்காகவும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரங்களும் நன்றி பலிகளும் ஏறெடுக்கப்படுவதாக சபை கட்டப்பட்டது, ஆலயம் கட்டப்பட்டது. சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்றாரு, எங்கள் தேவன் எல்லா தேவர்களையும் பெரியவர், எல்லா தேவனுக்கும். அதனால நான் கட்ட போற ஆலயம் எல்லா ஆலயத்தை விட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ற 6ஆம் வசனத்துல, வானாதி வானங்களும் வானாதி வானம் கொள்ளக்கூடாது இருக்க நான் ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யாரு, அவருடைய சந்நிதி தூபம் காட்டுகிறதற்கு ஆராதிப்பதற்குரிய வேறு எந்த முகாந்திரமும் ஆலயம் இல்லை, ஆராதிப்பதற்காக ஒரு ஆலயம். ஓ ஹல்லேலூயா. துதி பலி செலுத்துவதற்காக ஆராதனை. அப்போ நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெபம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய ஜெப குறிப்புகள் தான் நிறைய நம்ம பண்றோம். ஜெப குறிப்புகள் தான் ஆலயத்துல ஏகப்பட்ட ஜெப குறிப்புகள் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ஆலயத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று, எப்போதும் அவருடைய நாமம் துதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். துதி பலி செலுத்துவதற்காகவே, ஆராதனை செலுத்துவதற்காக, நன்றி பலி ஏறெடுப்பதற்காக. விண்ணப்பம் ஒரு வார்த்தையில சொல்லி போதும், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பார். தூபம் அவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப ஆராதனை நடந்துட்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்துகிறது சபையில் நடந்துட்டே இருக்கணும் சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் அனுப்புறாரு. அங்க வேலை செய்யறதுக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்ச அவர் அனுப்பணும்னு சொல்லும்போது ஒரு ஆளை அனுப்புறாரு. எப்படி பெசலையில ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரோ அது மாதிரி இங்க ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிறார். அவன் யாருன்னா, அவன் பேர் அங்க ஒரு ஆளை அனுப்புறான், ஒரு மனுஷனை நான் அனுப்புறேன்னு கேட்குறான், அனுப்பும்படி கேட்குறான். அப்போ அவன் அனுப்பும்போது என்ன செய்யறான்னா, ஒரு ஆளை அவன் அனுப்புறான். அவன் 13ஆம் வசனத்துல தான் சொல்லப்பட்டு, ஈராம் அபி என்னும் ஒரு புத்திமானாகிய நிபுணனை அனுப்புறாங்க. அவன் யாருன்னு கேட்டா தானின் குமாரத்தில் ஒருவன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான், ஆனா அவன் தாய் யாருன்னா தானின் குமாரத்தில் இல்லை, அவன் ஒரு பாதி இஸ்ரவேல். அப்ப அவன் அவனை என்ன செய்யறாரு, அவனை அனுப்பணும். அனுப்பிட்டு என்னென்ன வேலை செய்யறதுக்கான ஆளா அவன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு ரத்தாம்பரம் சிவப்பு நூறு விளம்பு நூறு அதில் இருக்கிறதான நிபுணனா இருக்கணுமா, கொத்து வேலை செய்யணுமா, அவ்வளவு நல்ல எல்லா வேலையும் தெரிஞ்சு சகலகலா வல்லவனாய் ஒருத்தன் அனுப்பும். அப்பந்தான் அவர் அனுப்புறாரு ஈராம் என்னும் ஈராம் அப்படின்னு அவனுடைய பேர். அப்போ அவன் எல்லாம் வச்சிருக்கான். அப்போ அந்த மரம் வெட்டுறதுல அவங்க தான் ரொம்ப சூப்பர். யாரு, இந்த தீரு அந்த 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 ஊருக்காரங்க. அவங்கள என்ன செய்யறான், அவங்கள அவன் கேட்டு அனுப்புகிறத நம்ம பார்க்கணும் தீரு ராஜாட்ட. அடுத்ததாக வசனங்கள்ல வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை மறுபடியும் சொல்றாரு, எங்க ஆலயம் பெருசாவும் இருக்கும், அனைவருடைய பார்வைக்கு பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கும் அப்படிங்க. அப்போ நான் அதுக்கான கூலியை சொல்றார். நான் வார்கோதுமை 20,000 மரக்கால் கோதுமையை நான் கொடுப்பேன், 20,000 மரக்கால் வார்கோதுமையை கொடுப்பேன், 20,000 கூட திராட்சை ரசத்தை கொடுப்பேன், 20,000 கூட எண்ணெயை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கூலியெல்லாம் அவன் கான்ட்ராக்ட் பேசிக்கிறான். பேசி அவன் சொல்லிட்டு அப்போ அந்த 11ஆம் வசனத்துல அந்த தீரு ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். 11:12 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உண்மை அவர் மேல் ராஜாவை வைத்தார். அப்பா சாலமோனே, உன்னை ராஜாவை வச்சதுக்கு காரணம் ஜனங்கள் மேல ஆண்டவர் அன்பு வச்சதுனால உன் மேல உன்னை ராஜாவை வச்சார். இவன் சொல்றான், தகப்பனாருக்கு கொடுத்த தாவீதுக்கு கொடுத்ததான அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் ராஜாவாகிறான். இன்னொன்று ஆண்டவர் சிநேகித்ததுனா. இன்னைக்கும் ஒரு குட் லீடர்ஸ், நல்ல லீடர்கள் ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறதுனால நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, அந்த அதுக்காக அந்த அவருக்கு கர்த்தருக்கு ஆலயத்தையும் ராஜரீகத்துக்கு அரண்மனையும் கட்டத்தக்க யுக்தியும் புத்தியும் முடிய ஞானமுள்ள குமாரனையும் பாருங்க. யுக்தியும் புத்தியும் இதான் ஞானம். புக்தி யுக்தி ஞானம் விவேகம் அறிவு எல்லாம் ஒரே வார்த்தை. யுக்தி புத்தி அறிவு விவேகம் ஞானம், அப்படிப்பட்ட ஆளை கொடுக்குறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அவன் சொல்றான். அப்ப தேவன் தான் அவங்க. அதாவது இன்னைக்கும் சரி, இன்னைக்கும் புறஜாதியார்களிடத்துல ராஜாக்களாக உயர்த்தப்பட்டவங்க எல்லாம்
கடவுளால் தாங்கள் அந்த இடத்துக்கு வந்ததாக அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதை அறிக்கையிடவும் செய்கிறாங்க. கடவுள் எனக்கு கொடுத்ததான வேலை, கடவுள் தான் எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு தந்தார், கடவுள் தான் என்னை ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். நாம் அதை புரிஞ்சிக்க வேண்டாமா? இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிறதான ஆசீர்வாதமும், நீங்கள் அனுபவிக்கிறதான பதவியும், நீங்கள் சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும், சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகளும் வாய்ப்புகளும், இது தேவனே உங்களை இதற்குன்னே பிறப்பிக்கப்பட்டு, தேவனாலே நீங்கள் பிறப்பிக்கப்பட்டு, தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனாலே பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சபையினுடையதான பலிபீடத்துல, சபையினுடையதான பீடத்துல நாம மேடையில வந்து நின்று ஒரு காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பும், தேவனுடையதான ஆலயத்துல ஒரு பணிவிடை செய்கிறதான ஒரு கிருபையும் உங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய தேவனுடைய பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்க நினைக்கின்றீர்களா? அதில் அவ்வளோ அதற்காக ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு பணிவிடை செய்கிற வாய்ப்பை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருக்கிறீர்களா? உனக்கு புத்தியை கொடுத்தவர், யுக்தியை கொடுத்தவர், விவேகத்தை கொடுத்தவர், அறிவை கொடுத்தவர், ஞானத்தை கொடுத்தவர் அவருக்காக ஆலயம் கட்டவும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தவும் உன்னை அவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சரி, அதெல்லாம் செஞ்சு பண்றாரு. சொன்ன மாதிரியே இவன் என்ன செய்யறான், அவங்களுக்கு அந்த இதையும் என்ன செய்யறான், கூலியையும் கொடுக்குறாங்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும், ஆமென், சகல மேன்மைகளையும், அறிவையும், புத்தியையும், யுக்தியையும், விவேகத்தையும், ஞானத்தையும் தந்திருப்பது அவருக்காக பயன்பட. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 2 நாளாகவும் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 2வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயம் எதற்காக கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் இதில் நம்ம இதில் பார்க்குறோம். என்ன செய்யணுமா, நித்திய ஆராதனை செலுத்தணும். அப்போ எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்தில் நடைபெற வேண்டியது என்னது, தேவனை மகிமைப்படுத்துகிறதான அந்த ஆராதனை செலுத்துகிறதான நேரம். அடுத்ததாக சுகந்த தூபத்தை செலுத்துவதற்காக, அதுக்கு அடுத்ததாக காலை மாலை ஓய்வு நாள் தோறும், மாத பிறப்பு தோறும், பண்டிகைகள் தோறும் செலுத்தப்படுகிறதான சர்வாங்க தகன பலிகளுக்காக, எல்லாமே தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டியதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும், ஆலயத்தை கட்ட வேண்டும். இதனால நம்ம அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவோம், பொருத்தனை பண்ணி ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரம், எப்பொழுதும் நம்முடைய சமூகத்தில் ஆமென் துதி ஏறெடுக்கப்படுவதற்கு எதுவாக எங்களுக்கு ஆலயத்தை கட்டித்தாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அடுத்ததாக பார்த்தாச்சுன்னா, தீரு ராஜா சாலமோனுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனை, ஈராம் அபி அப்படிங்கிறதான ஒரு மனுஷனை, அது இஸ்ரேல் கோத்திரத்தை சார்ந்தவன் தான். அவன் என்ன செய்கிறார், நல்ல ஒரு நிபுணனை கொடுக்கிறார். அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிமுட்டுகளும் செய்யத்தக்கதான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெசலியேல், அகோலியா அவர்களைப் போல இந்த விசேஷித்த விவேகத்தை கர்த்தர் இந்த மனுஷனுக்கு கொடுத்ததை பார்க்குறோம். ஞானத்தை தந்துடுவாராக. இன்னைக்கு அவன் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்டதான விசித்திரமான வேலை செய்வதற்கு விவேகத்தை கொடுத்த தேவன் நமக்கும் தேவனுடைய தான் நாமத்தை மகிமைப்படுத்த விசேஷித்த ஞானத்தை தரும்படியாக நம்ம ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நல்ல ஒரு அமேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே அமேனப்பா, உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை மகிமைப்படுத்த, உமக்கு மகிமையை செலுத்த கர்த்தாவே நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்க அமேனப்பா ஒரு நல்ல ஒரு அமேனப்பா கிருபை எங்களுக்கு தருவதற்காக ஆவியானவரே, இந்த நாமக்கல் பட்டணத்தில் ஒரு பெரிய தேவாலயத்தை நீர் எங்களுக்கு கட்டி எழுப்புவீராக என்று சொல்லி இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல அமேனப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா தீரு ராஜா அந்த கர்த்தாவே சாலமோனை சொல்லும்போது அவன் கர்த்தர் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்ததினால் உண்மை இந்த ராஜாவாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாருப்பா. அமேனப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீர் கர்த்தாவே அவன் எங்களை இந்த ஜனங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே அமேனப்பா, அமேனப்பா எங்களை அமேனப்பா உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பணும், உம்முடைய ஞானத்தால் நிரப்பணும். இந்த ஈராம் அபிக்கு கொடுத்த ஞானத்தை தரணும் ஐயா. ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றையும் யூகித்து செய்யத்தக்கதான அப்பா கிருபை எங்களுக்கு தரணும். ஆமென் ஆண்டவரே. நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிற அதற்கேற்ற ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தாவே அப்பா புத்தி கூர்மையும் அறிவையும் எங்களுக்கு தந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.